வணக்கம் நண்பர்களே, இது இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு வரோம் வித் பேக்ரவுண்ட். இந்த வீடியோ பதிவில் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றிய செய்திகளாகிய உருவாக்கம், எதற்கு, எப்படி, எவ்வாறு, யாரால் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டது, முதலில் எங்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வின் முப்பரிமாணங்கள் எவை போன்ற விடயங்களோட விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த முதல் கேள்வியாகிய நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா. இந்த நீதி புனராய்வு அதை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க, எதற்காக நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்க. இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் இதை முதலாக என்ன செய்யறாங்கன்னா நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த நீதி புனராய்வை யார் ஹேண்டில் பண்ணுவா, எதற்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கான பதிலா இந்த நீதி புனராய்வு முதலில் பயன்படுத்தப்பட்ட இடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று கூறினோம். இதை முதலில் பயன்படுத்தியவர் ஜான் மார்ஷல். இவர் எங்க பயன்படுத்தினார், எதற்காக? இவர் தான் அந்த யுஎஸ்ஏவோட உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்கார். இந்த நீதி புனராய்வு எந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்டதுன்னா மார்புரி விஸ் மடிசன் அப்படிங்கிற 2 பேருடைய வழக்குல தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த நீதி புனராய்வுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு இந்த பெயர்லயே இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னங்கிறது பெயர்லயே இருக்கு. ஜுடிஷியல் நம்ம நீதி அப்படிங்கிற வார்த்தை. அப்ப கண்டிப்பா இது யார் கையில இருக்கணும், நீதித்துறை கையில தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதை பயன்படுத்தியது முதல் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்த திரு மார்ஷல் அவர்கள். அப்போது இது நடந்த ஆண்டு 1803ஆம் ஆண்டு. இந்தியாவில் இந்த சட்டங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோன்றது நம்ம பார்க்க போறோம். முதலில் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறு ஆய்வு அல்லது புனராய்வு அப்படிங்கிறதுக்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா, மத்திய மாநில அரசுகள் ஏதோ ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுதோ அந்த சட்டமானது நம்ம அரசியல் அமைப்பின் சட்டத்தை மீறுவதா இருந்துச்சுன்னா அது சட்ட விரோதமா அறிவிச்சு அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு? இந்திய நீதித்துறைக்கு உண்டு. பிறகு என்ன நடக்கும், அந்த சட்டத்தை அந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல்ல தள்ளப்படும். புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த டோட்டலா இந்த நீதி புனராய்வை ஹேண்டில் பண்றது யாருன்னா சுப்ரீம் கோர்ட், அதோட சேர்த்து ஸ்டேட் ஹை கோர்ட், இருவரும் தனித்தனியாவோ இந்த நீதி புனராய்வை நம்ம செயல்படுத்தலாம். மத்திய அரசானது ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றுது, அந்த சட்டமானது மாநில இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கதோ மாநில உரிமையை பறிக்கப்படுவதாக இருந்தால் அப்பொழுதும் நீங்க என்ன செய்யலாம், மாநில அரசானது நம்மளுடைய ஸ்டேட் அதாவது ஹை கோர்ட் அதாவது மாநில உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டு அதை சரி செய்யலாம். இதே மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுது, அது மக்களின் உரிமையை பறிக்கக்கூடியதா இருந்தாலும் அதையும் தலையிட்டு மாநில உயர் நீதிமன்றமானது அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் பெற்றுள்ளது. அப்படியாக எந்த சட்டங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். நிர்வாக நடவடிக்கை மற்றும் சட்டங்களின் சட்டப்பூர்வமான தன்மையை ஆராய்வதற்காக இந்திய அரசியலமைப்பு உயர் நீதிமன்றங்கள் மற்றும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வாக்குகளை வழங்கியுள்ளன. இந்த செல்வாக்கு தான் என்னன்னா நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய வேலை என்னன்னா பொதுமக்களின் என்ன பாதுகாக்கும், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தான் முக்கிய கடமை. மாநில மத்திய அரசுகள் எந்த சட்டம் இயற்றினாலும் அது எந்த வகையிலும் பகுதி 3 உள்ள கொடுத்திருக்காங்களா, பகுதி 3 அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அப்படி பாதிச்சிருச்சுன்னா அந்த சட்டமானது செல்லாது. இரண்டாவது, டு ஆத்தரைஸ் டு டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆஃப் த ஆர்கனைசல் அச்சீவ்மெண்ட்ஸ். தேர்ட் ஒன், பொது நலனை விசாரிப்பது, இன்டகிரேஷன் ஆஃப் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது பப்ளிக் இப்போ ஒரு சட்டத்தை இயற்றுது, அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல. இப்போ எக்ஸாம்பிள், இன்டகிரேஷன் ஆஃப் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்க போறேன். அது எப்படின்னா, இப்போ ஒரு சட்டமன்றமானது கூட்டப்பட்டு அனைவரும் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு சட்டத்துக்கு அனுமதி அளித்து சட்டமாக இயற்றப்பட்டுவிட்டது. அந்த சட்டம் எதிர்காலத்தில் ஆரம்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது எந்த பிரச்சனையும் எந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகளும் ஈடுபடாதவனும் நல்லா இருக்கு. ஆனால் போக போக அந்த சட்டமானது அதனுடைய பேசிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதற்கு கொடுக்கப்படுகின்ற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இப்ப ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது அதற்கான ஆக்டா ஃபர்ஸ்ட் மசோதாவாக இருக்கும், அடுத்தது ஆக்டா மாறும், அதுக்கப்புறம் அது லா, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்படும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸிகியூட்டிவ் மூலமாக என்ன செய்யப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது ஏற்படக்கூடிய இடையூறுகள் அது பகுதி 3 பாதிக்கும் வண்ணம் இருந்தால் உடனடியாக உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது தலையிட்டு அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை
உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளது. இதுதான் 3 பரிமாணங்கள். அடுத்தது நம்ம சட்டம் மட்டும்தானா? அப்படி கிடையாது. இப்போ இந்த சட்டம் இயற்றப்படும் போது ஒரு ஆர்டினன்ஸ், எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டினன்ஸ் என்றால் என்ன, இதற்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். டவுட் கிளியரன்ஸ் செஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ்னா என்ன, மசோதானா என்ன, ஆக்ட்னா என்ன, ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஆர்டர்ஸ், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன், கஸ்டம்ஸ்னா சுங்கம். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எந்தெந்த கேஸுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னா சங்கராதி பிரசாத் இந்திய ஒன்றியம், யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது கோயல்ஹோ, தமிழ்நாடு மாநிலம். அடுத்தது மித்து, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த 3 வழக்குகளின் போது நீதி புனராய்வு செய்யப்பட்டது. ஏன்னா இந்த வழக்குகள் விசாரிக்கப்படும் பொழுதுதான் தெரிந்தது அந்த சட்டமானது ஒரு தனிமனித உரிமையை பாதிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் போது அப்பொழுது அதன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றுறதா இல்லை சட்டத்தை மாற்றுறதா. ஏன்னா ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு லா பாஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மாத்துறதா இல்ல லாவையே மாத்துறதா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பயன்பட்டது. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூட மெக்கானிசம் என்ன? அது மொத்தம் 3 வகையான விஷயத்தை கவர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, ஜுடிஷியல் டிசிஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது சட்டமன்றமானது இயற்றப்படக்கூடிய சட்டத்தையும் என்ன செய்யலாம், அதுக்கு இன்ட்ராகேஷன் பண்ணக்கூடிய, அதை குறுக்கிடக்கூடிய அந்த பவர் இருக்கு. ஈவன் ஜுடிஷியல் டிசிஷன், கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் தவறாக இருக்கும் பட்சத்துல அதை எடுத்து என்ன பண்ணலாம், தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பட்சத்தில் அதை ரிவ்யூ பண்றதுக்கும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்துக்கு உரிமை உள்ளது. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன், நிர்வாகம் தான் சொன்னேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கினேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா இங்கே டைம் ஆகி போயிடும். ஸோ இதோட வீடியோ அங்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டுறேன், நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அர்த்தம் புரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ஷனுக்கு இன்னும் அடிஷ்னலாக சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. 2015 99வது அரசியலமைப்பு திருத்தம், அது அமெண்ட்மெண்ட்ஸ், 2014 NJAC, இந்த இரண்டையும் என்ன செய்யுதுன்னா உச்சநீதிமன்றம் நிராகரிக்குது. அதாவது NJACனா என்ன தமிழ்ல அப்படின்னா நீதிபதிகள் நியமன குழு சட்டம். நீதிபதிகள் நியமன குழு சட்டத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா அந்த உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி நியமிக்கப்படும் அந்த குழு அமைக்கப்படும். அது யாரால் அமைக்கப்படும்னா அப்பொழுது ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களால் அந்த குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதுவரைக்கும் கொலிஜியம் மெம்பர்ஸ் மூலமாக தான் அந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நீதிபதிகள் நியமனம் செய்யப்படும். இதை மாற்றி இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் கொண்டு வரும் பொழுது அதற்கு நோ சொல்லிடுச்சு. ஏன்னா இது அரசியல் மாண்பையும் நீதித்துறை அரசியல் கலக்காத நீதித்துறையா இருந்தா தான் நீதித்துறையா இருக்கும். அதனால் இந்த விடயம் செல்லாது என்று தீர்ப்பளிக்கிறது. இந்த மாதிரி விஷயம். அடுத்தது சில ஹிஸ்டரிஸ். 42வது சட்ட திருத்தத்தில் 1976 இந்த மறுசீராய்வு அந்த அதிகாரத்தை குறைக்குது. திரும்ப 43வது அரசியலமைப்பு சட்டம் 1977 43வது அமெண்ட்மெண்ட்ல திரும்ப அந்த இலக்க பறிக்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களும் திரும்ப கொடுக்கப்படுது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.